அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி விடுகிறார். ராஜாக்கள் மத்தியிலே அமரச் செய்பவராம், பிரபுக்கள் மத்தியிலே உட்கார செய்பவராம். ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்பவராம், பிரபுக்கள் மத்தியிலே உட்கார செய்பவராம். ஆராதனை 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 ஆராதனை. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி விடுகிறார். கத்த நல்லவர். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் ஒருவரையும் காண்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளிலே இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் அதனுடைய 113 சங்கீதம் 7வது வசனம் விவனமாய் சொல்லி இருக்கிறது. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். ஆம் தேவஜனமே, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமாக செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்நாட்களிலே என்னால இந்த உயர்வுக்கு போக முடியல, என்னால இந்த நிலைமையை அடைய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோடு கூட இந்த வீடியோவை பார்க்கிறவங்களா நீங்க இருக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்து அவருடைய ஜனம் என்பதை நிரூபிப்பதிலே நல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த நல்ல தேவன் உங்களையும் என்னையும் கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைத்து எல்லா இக்கட்டின் மத்தியிலும் நம்மளோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் புழுதியிலிருந்து தூக்கிவிட்டு எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த உயர்வுகளுக்கு காரணமாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்தி மகிழ்வது அதிக நிச்சயமா இருக்கிறது. அவர் குறித்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை நமது வாழ்க்கையிலே செய்து நம்மளையும் அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவது அதிக நிச்சயமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட்டு அவருக்காய் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Have a good day. Praise the Lord.